பார்ப்போம், படிப்போம். இன்னைக்கு நம்ம கடல்ல ஏற்படுற எண்ணெய் கசிவுகள், அதாவது ஆயில் ஸ்பில்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதை எப்படி சுத்தம் பண்றாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கடல் நீர்ல எண்ணெய் சேர்ந்தா கூட ஒரு குறிப்பிட்ட அளவு சுயமா சுத்தம் செய்யற சக்தி கடலுக்கு இருக்கு. ஆனா பெரிய லெவல்ல எண்ணெய் கசியும் போது கடலால தானா சுத்தம் செய்ய முடியாது. அப்ப மக்கள் என்னென்ன முறைகளை யூஸ் பண்ணி சுத்தம் பண்றாங்கன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல எண்ணெய் சிந்தின இடத்துல கண்டினியூஸா இருக்க ஒரு பிளாஸ்டிக் டியூப் மாதிரி இருக்க ஃபென்ஸை போடுவாங்க. அப்பனாதான் அந்த எண்ணெய் குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ள இருக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா அந்த பிளாஸ்டிக் ஃபென்ஸ்குள்ள இருக்கும், தாண்டி வெளில போகாது. இந்த மாதிரி எண்ணெய் கசிவுகள்லாம் ஏற்படும் போது அதை கிளீன் பண்றதுக்குன்னு தனியா ஸ்பெஷலா சில ஷிப்ஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அந்த ஷிப்ஸை வச்சு இதை சக் பண்ணி வெளில எடுத்துருவாங்க. ஆனா ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாம இந்த ஷிப்பு ஃபுல்லா கிளீன் பண்ணிடுமான்னு கேட்டீங்கன்னா அது இல்லை. முக்காவாசி அளவு எண்ணெயை இந்த ஷிப்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணாலும் கூட கொஞ்சம் அளவு எண்ணெய் கரை ஒதுங்க தான் செய்யுது. ஏன்னா ஷிப்ல ஒரு விபத்து ஏற்பட்டு எண்ணெய் கசிஞ்சதுன்னா பெரிய அளவுல எண்ணெய் கசிவு ஏற்படும். இந்த கரை ஒதுங்குற எண்ணெயை கிளீன் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம அது கரையோரம் இருக்க மக்களோட வாழ்வாதாரத்தையும் ரொம்ப பாதிக்கும். இந்த எண்ணெய் கசிவுகளை கிளீன் பண்றதுக்கு இன்னொரு வழி என்ன பண்ணுவாங்கன்னா, ரசாயனங்களை, அதாவது ஒரு சில கெமிக்கல்ஸை ஹெலிகாப்டர் மூலமா அந்த எண்ணெய்க்கு மேல தூவுவாங்க. அப்படி தூவும் போது அந்த எண்ணெய் சாலிட் வேஸ்டா மாறிடும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா கனமான பொருளா மாறிடும். அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி வெளில எடுத்துருவாங்க. அடுத்ததா இந்த எண்ணெய் கசிவுகள்னால கடல்ல வாழ்ற உயிரினங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வருதுன்றதை நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு டேங்கர் கப்பல் விபத்துக்கு உள்ளானாலோ இல்லாட்டி கடலுக்கு அடியில இருக்க எண்ணெய் டேங்க்ல இருந்து எண்ணெய் கசிஞ்சாலோ இது ஒரு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துது. எண்ணெய் தண்ணியை விட லைட்டா இருக்கனால அது கடலுக்கு மேல வந்து ஒரு திக் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இதனால கடலும் கடலுக்கு அடியில இருக்க உயிரினங்களும் மிகவும் பாதிப்படையுது. கடலுக்கு மேல எண்ணெய் மிதக்கிறத பார்த்து சில நீர் பறவைகள் கூட்டமா மீன்கள் இருக்கு போலன்னு நினைச்சு கடலுக்குள்ள டைவ் பண்ணிடுதுங்க. அப்படி பண்ணும்போது அந்த பறவை ஃபுல்லா எண்ணெயில நனைஞ்சிருது. அப்படி நனைஞ்ச பறவையோட ரெக்கை ரொம்ப கனமா இருக்கும். அதால எப்பயும் போல பறக்க முடியாது. இந்த மாதிரி பறவைகளை மக்கள் எடுத்து கிளீன் பண்ணாதான் அதை காப்பாற்ற முடியும். இல்லைனா ஒரு சில பறவைகள் இறந்தே போயிடும். கடல்ல எண்ணெய் கசிவுகளை தடுக்கிறதுக்காண்டி 3 எளிய வழிகளை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த பெரிய எண்ணெய் டேங்கர்லாம் 2 அடுக்கு வச்சிருக்கணும், அதாவது டபுள் லேயர் இருக்கணும். அப்பதான் ஒண்ணு உடைஞ்சா கூட உடனே கசிவு ஏற்படாது. விபத்துகளை தவிர்க்கிறதுக்கு கப்பல் கவனமான பாதையில செல்லணும், அதாவது பாறைகள் இருக்க இடம்லாம் செல்லக்கூடாது. அடுத்ததா இயந்திரங்கள் மற்றும் குழாய்களை தவறாமல் சரி பார்க்கணும், அதாவது பீரியாடிக்கா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுவும் டேமேஜ் இருக்கா என்னன்றதை கரெக்ட் பண்ணணும். சிறிய கசிவுகள் பெரிய கசிவுகளா மாறுறதுக்கு முன்னாடி எண்ணெய் கிணறுகளையும் எண்ணெய் குழாய்களையும் அடிக்கடி சரி பார்க்கறது ரொம்ப நல்லது. எதிர்பாராத நிகழ்வுகள் எதுவும் நடந்துச்சுன்னா அதை சுத்தம் பண்றதுக்கு நிறுவனங்கள் தேவையான கருவிகள் மற்றும் கப்பல்களை வச்சிருக்கணும். ஏன்னா தாமதம்லாம் எதுவும் இல்லாம நடவடிக்கை உடனே எடுத்தாதான் கடல் வாழ் மீன்கள், உயிரினங்கள் மற்ற பறவைகளை காப்பாற்ற முடியும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.